கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர். தாமஸ் துளசிராமன். நான் மதுரை பட்டணத்திலே நியூ ஆஃப் அவர் ஏஜ் சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலருமான ரெவரண்ட் டாக்டர் ஜே.ஒய். அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றி வருகிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் காரியங்களை செய்வார். இப்பொழுது நாம் ஒரு வேத பகுதியை தியானிப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கடிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசர்களிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைகழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னார். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிற இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஓமையும் செவனுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அகழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவனை போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு மனுஷனை சொஸ்தமாக்குகிறதை பார்க்கிறோம். இதே சம்பவம் மத்தேயு 17 எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே என்ன சொல்லுகிறார்? அவர்கள் ஜனக்கூட்டத்தில் வந்த போது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்தரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். இந்த இடத்துல சந்தரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான் என்று மத்தேயுவிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அவனை முதலாவது சீசர்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறான். ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் சந்தரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அதனை சுகமாக்கும்படி சீசர்களிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அவர்களால் கூடாமல் போயிற்று என்று இந்த இடத்திலே வாசிக்கிறோம். அதே தகப்பன் தன் மகன் சந்தரோகியாய் கொடிய வேதனைப்படுகிற மகனை இயேசுவின் இடத்தில் கொண்டு போகிறான். கொண்டு போன உடனே அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைகழித்தது. அவன் தரையிலே தள்ளி நுரை தள்ளி புரண்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. சீசர்களால் கூடாமல் போயிற்று, இயேசுவால் கூடிவிட்டது. அல்லேலூயா. இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
இந்த சீசர்களால் ஏன் கூடவில்லை? இயேசுவால் ஏன் கூடினது? அன்பார்களே, இயேசு ஒரு தனி புருடன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு நம்மை போலல்ல. இயேசு பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்து கன்னி மரியாள் வயிற்றிலே தேவ சாயலின்படி தேவனுடைய ரூபத்தின்படி அவர் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே பிறந்து வந்தார். இந்த சீசர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன் என்று வந்தவர்கள் இவர் சீசர்கள். இவர் இயேசுவின் சீசர்கள் தான். ஆனால் இயேசு தனி புருடனாய் இருக்கிறார். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். ஆனால் இந்த சீசர்கள் அப்படி சொல்லவில்லையே. அன்பானவர்களே, உங்களுக்குள்ளே இயேசு இருந்தால்தான் நீங்கள் அற்புத அடையாள ஊழியங்களை செய்ய வேண்டும். நீங்கள் டோட்டலாக இயேசுவாக மாற வேண்டும். ஆதாமாக பிறந்த நீங்கள் ஊழியத்துக்கு வந்த பிறகு ஆதாமாகவே இருந்தால் உங்களால் அற்புத ஊழியங்களை செய்ய முடியாது. பிசாசு உங்களை பார்த்து அலைகழிக்க மாட்டான். ஒரு மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்க முடியாது, ஒரு மனுஷனுக்கு விடுதலையை கொடுக்க முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் இயேசு கிறிஸ்துவாக மாற வேண்டும். ஆதாம் யார்? ஏதேன் தோட்டத்து ஆதாம். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய். அந்த ஆதாம் ஏவாள் வழியாய்த்தான் இந்த சீசர்கள் பிறந்திருக்கிறார்கள். இப்போது இயேசுவின் இடத்தில் வந்திருந்தாலும் இயேசுவை போல பூர்ணமாக இவர்கள் மாறவில்லை. இங்கே சொல்லுகிறார், அப்போது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரை, ஓமையும் ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைகழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசர்களிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று. சீசர்களிடத்தில் வராங்க, சீசர்களால் கூடாமற் போயிட்டு. அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததி, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இயேசு சீசர்களை பார்த்து சொல்றாரு பாருங்க, விசுவாசம் இல்லாத சந்ததியே, கிறிஸ்துவுக்குள் தேர்ச்சி அடையாத சந்ததியே, கிறிஸ்துக்குள் மெச்சூரிட்டி ஆகாத சேசர்களே, நான் எதுவரைக்கும் உங்களுக்கு பொறுமையா இருப்பேன், என்னை போல மாறுங்கள். நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கும் நாளிலே பிசாசு ஓடாது, வியாதி சுகமாகாது, சாபம் நீங்காது, அற்புத அடையாளம் நடக்காது, உங்க ஊழியம் வெற்றி பெறாது. நீங்கள் என்னை போல மாற வேண்டும். ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துவை போல மாற வேண்டுமா? இல்லையா? மாற வேண்டும். நீங்கள் முதலாவது இயேசுவை போலத்தான் ஏதேன் தோட்டத்தில் இருந்தீர்கள் என்பதை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவை போல இருந்த அந்த ஆதாம் தான் பிசாசின் வார்த்தையை செய்து அந்த ஆதாமியால் நன்மை தீமை அறியத்தக்க கனி புசித்து விசுவாசம் இல்லாத சந்ததியாய் மாறிவிட்டார்கள். இப்பொழுது விசுவாசம் இல்லாத சந்ததியாய் இருக்கிற நீ விசுவாசம் உள்ள சந்ததியாய் மாற வேண்டுமானால் இந்த அப்பத்தை புசித்து இந்த திராட்சசத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இயேசு சொன்னார், என் அப்பத்தை புசித்து என் திராட்சசத்தை பானம் பண்ணுங்கள். அந்த அப்பம் யார்? இயேசு சரீரம், இயேசு ரத்தம். அதை புசித்து பானம் பண்ணி நீங்கள் ஜீவ விருட்சத்தின் கனியாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஜீவ மார்க்கத்துக்குள் நீங்கள் வர வேண்டும். நன்மை தீமை அறியத்தக்கவர்களாய் இருந்தால் உங்களால் பிசாசுகளை துரத்த முடியாது. நன்மை என்றால் நன்மார்க்கம், தீமை என்றால் துன்மார்க்கம். நன்மார்க்கம் துன்மார்க்கத்தில் இருந்தால் உங்களால் பிசாசுகளை துரத்த முடியாது, வியாதியை சொஸ்தமாக்க முடியாது, வெற்றிகரமான ஊழியத்தை செய்ய முடியாது, எதையுமே செய்ய முடியாது. மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே மறுபடியும் இருந்து கிறிஸ்துவிலே மெச்சூர்டாக வேண்டும். நீங்கள் ஜீவ விருட்சத்தின் கனியாய் மாற வேண்டும். அதாவது நன்மார்க்க துன்மார்க்க சன்மார்க்க கொள்கைகள் துன்மார்க்க கொள்கைகள் உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. சுய நீதி இருக்கக்கூடாது. கசப்புகள், வெறுப்புகள், அவிசுவாசங்கள், அவநம்பிக்கைகள், சந்தேகங்கள், இருமணங்கள் எதையுமே உங்களுக்குள் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஊழியத்துக்கு வந்து விட்டீர்களா? நீங்கள் அப்போஸ்தலர்களா? நீங்கள் தீர்க்கதரிசிகளா? நீங்கள் சுவிசேஷங்களா? நீங்கள் போதகர்களா? இல்ல மேய்ப்பர்களா? புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்களே, நீங்கள் ஜீவனாய் மாற வேண்டும். இயேசு சொல்லுகிறார், அவர் பிறகு விசுவாசம் இல்லாத சந்ததியே. விசுவாசம் இல்லாத சந்ததி யார்? ஆதாம் ஏவாள் தான். ஏதேன் தோட்டத்தில் தேவன் விளக்கின கனியை புஷிக்கும் போது விசுவாசம் இல்லாத சந்ததியாய் மாறிவிட்டார்கள். இப்பொழுது அவர்களால் பிசாசுகளை துரத்த முடியாது. பிசாசு அவர்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வான். பாவத்தின் சம்பளம் மரணம் அவர்களுக்குள்ளே வேலை செய்யும். இப்பொழுது நீங்கள் விசுவாசம் உள்ள சந்ததியாய் மாற வேண்டும். விசுவாசத்தை துவக்க முடிக்குமாக இயேசுவை நோக்கி, அந்த இயேசு கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு
ஜீவனையே கொடுக்கிறான். கல்வாரியிலே இயேசு அந்த ஜீவனை கடைசி சுற்று ரத்தத்தை உனக்குள் கொடுத்து விட்டார். இயேசு கிறிஸ்துக்குள் பரிபூர்ணம் அடைவாயாக. இயேசு கிறிஸ்துவை முழு இதயத்தோடு முழு ஆத்மாவை முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. அந்த இயேசு கிறிஸ்து சரத்தை இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கும் மாம்சமான யாவருக்கு நீ வெளிப்படுத்துவாயாக. அப்போது நீ போய் நின்றால் பிசாசுகள் அலைகடிக்கும், வியாதிகள் ஓடும், சாபங்கள் தொலையும், பாவங்கள் மறையும், அற்புத அடையாள ஊழியங்கள் உங்கள் மூலமாக நடக்கும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை போல மாறுங்கள். எப்படி நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிட்டு மாம்ச சிந்தைக்குள்ளே இருந்தீர்களோ அதுபோல கிறிஸ்துவுக்குள்ளே மெச்சூர்டாகுங்கள், பரிபூர்ணமடையுங்கள். கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார். அவர் ஒரு மனுஷனை பார்த்த உடனே ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறான். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். அளவற்ற அன்புதான் அந்த கிறிஸ்துக்குள் இருந்து எல்லாரையும் பார்க்கும்போது சென்றது. ஒரு மனுஷனை பார்த்த உடனே அவன் என்ன பாவம் செஞ்சிருக்கான், என்ன தீமை செஞ்சிருக்கிறான், எவ்வளவு அக்கிரம் செஞ்சிருந்தா, அவனுக்கு இந்த வியாதி இந்த மண்டெல்லாம் இருக்குது அந்த சேஷனுக்குள்ள. அந்த புத்தி எல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள இல்லவே இல்லை. அதனால்தான் இயேசு பாருங்க, அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலைகழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டானான். பாருங்க, இயேசுவை கண்ட உடனே அந்த ஆவி அலைகைக்குது. சீசனை கண்ட உடனே அந்த ஆவி அலைகைக்க மாட்டுது. இன்னும் கொஞ்சம் ஜோரா இருக்குது. அதுல இவனும் நம்பாளுதான் சொல்லி. அதனால மாற்று சக்தி, மாற்று உலகத்திலே நீங்கள் வாழ வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்க வேண்டும். ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் ஆதாமின் ராஜ்யத்துக்குள்ளே இருந்தால் எந்த பிசாசும் உங்களை பார்த்து அலைகழிக்காது, எந்த அசுத்தாவி உங்களை விட்டு நீங்காது, ஒரு அற்புதமும் நடக்காது. நீங்கள் மாற்று ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும். ஆதாமின் ராஜ்யத்திலே மாம்ச உலகத்திலே நீங்கள் சஞ்சரிக்க கூடாது, ஜீவ உலகத்திலே சஞ்சரிக்க வேண்டும். கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே சஞ்சரிக்க வேண்டும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை பிரியமானல. மலையை நோண்டி எழுதி பிடிக்கிறது கிடையாது. ஐயோ நான் எப்படி கிறிஸ்துக்குள்ள இருந்தேன், கிறிஸ்துக்குள்ள இருக்கணும்னா எப்படி மாம்சத்துக்குள்ள இருந்து அதே போல கிறிஸ்துக்குள்ள ஐயா. கிறிஸ்து ஜீவ விஷயத்தின் கனியா இருக்கிறார். ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கனியா இருக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க சுபாவத்தை விட்டு ஒழிந்து விடு. கிறிஸ்து ஜீவனுக்குள்ளே வா. கிறிஸ்து என்றால் ஜீவன். அல்லேலூயா. யோவான்ல 5:20 என் பிதா ஜீவன் உள்ளவரா இருக்கிறது போல இயேசுவும் ஜீவன் உள்ளவரா இருக்கும்படி அதுவும் செய்திருக்கிறார் சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் ஜீவன் உள்ளவர். ஜீவ மார்க்கத்துள் ஜீவ சஞ்சாரியாய் நீ மாற வேண்டும். அப்பொழுது உன்னை பார்த்த உடனே பிசாசுகள் அலைகடிக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு ஓடிவிடும், குடும்பத்தில் இருக்கிற பிசாசு ஓடிவிடும், உன் மனைவி பிள்ளைகள் வீட்டாரு நீ போகிற இடத்துல எல்லாம் பிசாசுகள் அலைகடிக்கும். நீ இயேசுவாய் மாறுவாயா? இயேசு கிறிஸ்துவை போல மாறையா. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு பிசாசு மாம்சத்துக்குள்ள அவனை வைத்திருக்கிறான். அதை அப்படியே கிறிஸ்து இயேசுக்குள்ளே விட இயேசு ஜீவனாயிருக்கிறார். அளவற்ற அன்பை காண்பி. அன்பு ஜீவனையே கொடுக்கிறது. அந்த ஜீவன் இயேசு ரத்தத்திலே இருக்கிறது. வாலிட்டியா வாரி இறையா இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கு மாம்சமான இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனையும் கொடுக்கும்போது பிசாசுகள் எல்லாம் அலைகள், வியாதிகள் அலைகள், சாபங்கள் அலைகள், தரித்திரங்கள் அலைகிறது, பிசாசு எல்லாம் ஓடுகிறது, அற்புதங்கள் அங்கே நடக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்து இயேசுக்குள் வா. மறுபடியும் பிறந்தீங்க. மறுபடியும் பிறந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள். அந்த மறுபடியும் பிறந்து கிறிஸ்து இயேசுக்குள்ளே மெச்சூர்ட் ஆகிவிட்டால் நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் அற்புதம் தான். பிசாசுகள் அலைகள். இயேசு சொன்னார் பாருங்க, அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அங்கே சீசர்களிடத்தில் கொண்டு போனார்கள். அவர்களால் கூடாம போயிச்சான். தகப்பன் வேதனைப்படுறான். எப்பா இயேசு உங்க சீசர்கிட்ட கொண்டு வந்து அவர்களால் கூடாம போயிச்சப்பா சொல்றாரு. அது இயேசு உடனே சொல்ற, விசுவாசம் இல்லாத மாறுபாடு எது வரைக்கும் நான் உங்ககிட்ட பொறுமையா எப்பதான் நீங்க கிறிஸ்துவை போல மாறுவீங்க? தேவ அன்பு எப்பதான், அளவற்ற அன்பு எப்பதான் ஒரு ஜனங்களை பார்த்தாக்கா பூத கண்ணாடி போட்டு என்ன தப்பு செஞ்சானோ, விபச்சாரம் பண்ணானா, வேஷனம் பண்ணானா, கொலை பண்ணானா, எந்த பாவம் செஞ்சானோ அப்படி அந்த மைண்டோடு கூட போன ஒரு அற்புதம் நடக்காது. எந்த பாவம் செஞ்சானோ எந்த இயேசு ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்தி இவனுக்கு இயேசு ஜீவனையே கொடுக்க போற. இவன் தலைமையில கை வச்சு நல்ல மேம்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். இயேசு சரிகிறோம். இயேசு ரத்தம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு மாம்சமான யாவருக்கு நம்முடைய பாவம் பிதாவாகிய தேவனே தனக்கு உலகத்தையும் பாய்ச்சு. பாவம் தான் நன்மை தீமை அறிகிறது. உஷ்கினாலே ஷாக்குவே. அதனால தான் வியாதி பிச்சுக்குது. சந்திர ரோகி கொடிய வேதனைப்பட்டீங்கிறான். எங்க பார்த்தாலும் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சி வியாதியில சாபத்தில கண்ணீர்ல துக்கத்துக்காக தேர்வை பிரியமார்களே, இயேசு ஏற்றுக்கிட்டா போதும். இயேசு போல மாறுங்க. இயேசு ஜீவன் உள்ளவரா இருக்கிறாரு. தலைமையில கை வச்சு அவன் நல்ல விபத்த நாளிச்சு தான் இயேசு செய்தாரு. பிதாவே ஆதாம் மூலமா பிறந்து வந்துக்கிறான். இவனுக்கு என் ஜீவனியே ஜீவசர ஜீவரத்தம் ஜீவாத்மா ஜீவ பரலோக ராஜ்ய பிதாவாகி தேவன் தனக்கு மாம்சமான அவன் கொடுக்க தேவாவி இறங்கும். உடனே அசுத்தா அழகிச்சு அவன் விடுதலை ஆகிட்டான். இந்த ஊழியத்தை செய்தான் இயேசு சீசர்களை அழைத்தாரு. மீன் பிடிக்கிறவன, வரிவலி சூரியன, 12 விசேஷங்கள் இதுக்குதான் அழைத்தாரு. ஆனா இன்னும் புத்தி மாறல.
விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, நீ எது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கூறுவார்கள். உடனே இயேசு பார்த்து அந்த ஆவி அலைகடித்தது. அவர் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலைகழித்தது. அவன் தரையிலே தள்ளி நுழை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், சிறுவயது முதல் கொண்டு உண்டாகி இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த செய்தி அடுத்த பகுதியை பேஸ்புக்கில் துளசிராமன் தாமஸ் சர்ச்சையும் முழுமையாக இந்த செய்தியை கேளுங்கள். கர்த்தர் உங்கள் ஆசிரியர். என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. நான் மதுரைப்பட்டினத்தில் நியூ ஆஃப் அவர் ஏஜ் சபையின் தலைமை போதகர் அப்போஸ்தலருமான ரெவரண்ட் டாக்டர் JJ.Y. அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். இந்த செய்தி முதல் பகுதியை பேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்யுங்கள். அதில் முழுமையாக கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்க. இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள், அவர்களும் கேட்டு ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. இப்போ அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது. அன்பாளே, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். சிறு குழந்தை முதல் கொண்டு வாழ்நாள் முழுக்க பாவத்தின் சம்பளம் மரணம் எல்லாருக்குள்ள வேலை செய்யுது. வியாதி வேலை செய்யுது, சாபம் வேலை செய்யுது, மரணம் வேலை செய்யுது, ஊழியம் செய்ய எல்லாம் கொள்ளாது. ஆதாம் மூலமா தான் மனுஷன் பிறந்திருக்கிறான். அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி சந்தர ரோகியாய் கொடிய வேதனைப்படுறான். மனிதர்கள் தரித்திரத்தினால, வியாதியினால, சாபத்தினால, பலவித ஆவிகளால மனுஷன் பிரச்சனைக்குள்ளான மனுஷன். இது கடைசி காலமா இருக்கிறது. ஊழியம் செய்ய வாங்கய்யா, வாங்க. கிறிஸ்துவ போல வந்துட்டா போதா, இயேசு போல மாறணும். நல்ல மேய்ப்பந்த நாடுகள் ஜீவனே இயேசு சரி, இயேசு ரத்தத்தை பானம் பண்ணிருக்கே, அந்த இயேசு போல மாறு. ரொம்ப சுலபம் நான் சொல்றேன், இயேசு போல மாறு. ஏன்னா மாம்சத்துக்குள்ள எப்படி இருந்தா அதே போல ஆவிக்குள்ள தேவன் ஆவியா இருக்கிறார். பிசாசு மாம்சகிரி, மாம்சத்தின் வெளியேறும் பகைகள், கசப்புகள், வெறுப்புகள், அவிசுவாசங்கள், அவநம்பிக்கைகள், சந்தேகம், பாவத்தின் சம்பளம் மாறு. சன்மார்க்க துன்மார்க்கனாயிராதே. ஊழியத்துக்கு வந்துட்ட பிறகு டோட்டலா இயேசுவை போல மாறு. அளவற்ற அன்பை காட்டு. எந்த மனுஷன் விடுதலையாகலாம். ஆதாமுக்குள் பிறந்தவனுக்குள் பிசாசின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தாவியா இருக்கிறாரு. பரிசுத்தாவி எங்க அங்க விடுதலை. இயேசு சார், இயேசு ரத்தம் தலைமையில கை வச்சு பிதாவாகி தேவனுக்கு மாம்சமான யாரும் கொடுத்த அசுத்தாவி ஓடி தேவாவி இறங்கிற கற்று விடுதலை ஆகிடுவாரு. இப்படிதான் இயேசு ஊழியம் செய்தார். அவர் எங்கும் சுற்றி திருந்து பிசாசின் வல்லவில் அகப்படுகிற யாவரும் எப்படியா வெளியில நல்ல மேய்ப்பந்த நாடுகளுக்கு ஜீவனியை கொடுக்கிறார். ஜீவ சரத்தை ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதாமின் சரீரம், ஆதாமின் இதயம், அது மரணம், அது வியாதி, அது வேதனை, அது துக்கம், அது சந்திரரோகி. பிள்ளை தகப்பனா பிள்ளை வச்சுட்டு வேதனைப்படுறான். இங்க சொன்னது அவன் கேட்கிறான். இது அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யும் என்றான். ஏதாயிலும் செய்யுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி உதவி செய்யும் என்றான். உதவி செய்யத்தாயா இயேசு வந்தாரு. இயேசு உதவி செய்த உனக்கு மதம் முழு உலகத்துக்கும் உதவி செய்ய வந்தாரு. எத்தனை கோடி ஜனங்க, எத்தனை லட்சம் ஜனங்க உங்க ஏரியாவில் எத்தனை பேர் இருக்காங்க, நீ இருக்கிற குடியிருக்க உங்க தெருவில் எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் உதவி செய்ய இயேசு போதுமானவர். நீ பரிந்து பேசுவாய். கிறிஸ்து இயேசு சரீரத்தை அவங்க பேரை சொல்லி சுகந்த வாய்ச்சா கொடுப்பாயா? இயேசு தன்னுடைய சரீரத்தை கொடுத்துதான் பிசாசுகளை துறந்தார். தன் ரத்தத்தை கொடுத்துதான் பிசாசுகளை துற. நல்ல மேம்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுத்துதான் பிசாசுகளை துறந்தார். அசுத்தாவில துற. பாவத்துல, சாபத்துல, மரணத்துல, வியாதியில, தரித்திரத்துல விடுதலையாக்கினார். அந்த இயேசு ஜீவன். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி. அந்த இயேசு ரத்தத்தை அவன் பேரு சொல்லி பிதாவாகி தேவன் சுகந்த வாய்ச்சா. இயேசு ரத்தம், இயேசு சரீரம் தேவ நீதிக்கு உயிர்த்தது. இயேசுவை வழியை சத்தி ஜீவனமா இருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம் தேவ நீதிக்கு உயிர்த்தது. அதான் இயேசு கிறிஸ்து சரி. இயேசு சாப்பிட வாக்கு தத்துக்கல பிதாவாகி தேவனுக்கு அவன் கை தலைமையில கை வச்சு சுகந்த வாய்ச்சது. கோப்பா மாம்சமான யாரும் கூட கண்டிப்பா தேவாவி அவன் மேல ஏறணும். பேரை சொல்லி குடும்பத்தார் பேரை சொல்லி இனத்தார் பேரை சொல்லி உன் ஏரியால 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேர் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனுஷன் அவரவர்கள் இலக்கத்துக்கு தக்கதாக 18 ஆட்டுக்குட்டி அடிச்சு நிறைய காலம் குடி சங்காருக்கு போட்டான். எகிப்து சிறுபடி காணா தேசம் போய் சேர்ந்தாங்க. மோசே இந்த வேலையை தான் செஞ்சான். வழி ஏற்பாட்டு மோசே 18 ஆட்டுக்குட்டியை இல்லாம ஒன்னும் எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது சொல்லிக்கிறேன். இயேசு சரீரம், இயேசு ரத்தம் இல்லாம பிசாசு நீங்காது, சாபம் நீங்காது, மரணம் நீங்காது, வியாதி தரித்திரம் நீங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ள போக்கஸ் பண்ணுங்க. இயேசு வழியும் சத்திய ஜீவனமா அளவற்ற அன்பு. எவ்வளவு பெரிய பாவி விடுதலை ஆக்கலாம். இயேசு ரத்தம் சகல பாவி நீக்கி சுத்திக்கிறோம்.
பாவி பெரியவங்க கிடையாது, அக்கிரமக்காரன் ரவுடித்தனம் பண்றவன் பிசாசு மகம். இயேசுதான் பெரிய, இயேசு ரத்தம் தான் பேசு, இயேசு சரீரம் தான் பேசு. அவன் தலைமையில கைவிச்சு பிதாவாகி தேவனுக்கு மாம்சமானி அவர் இயேசு ரத்தத்தை கொடு, தேவாவி அவன் மேல இறங்குவார். லேகோன் பிசாசு கொஞ்ச நேரத்தில் விடுதலை ஆகிட்டாரியா. இயேசு 2000 பிசாசு பிச்சுக்கிறான், 2000 பிசாசு பிச்சுக்கிறது. இயேசுதான் பெரியவர், இயேசு சரீரம், இயேசு ரத்தம் தான் பேசு. சேசுல கூட்டும் போறாரு, வாடகை படகு கூட்டும் போறாரு. பிசாசு பிச்சு எப்படி வெளியில ஆக்கணும் மாதிரி காட்டுறாரு சேசர்களுக்கு. அதுக்கப்புறமாதான் பேதுரு பெரிய ஊழிக்காரன் ஆகிட்டான். நல்ல மேய்ப்பந்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். அந்த ஜீவனை வச்சுக்கிட்டா எல்லா வேலையும் செய்யணும். பிசாசு அந்த நன்மை தீமை வச்சுதான் எல்லா அழிவு வேலையும் செஞ்சுக்கிறான். உலகம் எங்களும் அந்த நன்மை தீமை என்கிற அந்த வட்டத்துக்குள்ளதான் மக்களை வச்சுக்கிட்டே பிசாசுக்குள்ள போட்டு சாபத்துல பாவத்துல மரணத்துல வியாதி வறுமை தரித்திரத்துல கிரியை செஞ்சு கொண்டு இருக்கிறான். நீ அவனுக்குள்ளே இருந்து அவனை ஓட்ட முடியாது. தனக்கு தானே பிரிந்திருக்கிற ராஜ்யம் தனக்கு தானே அழிஞ்சு போகணும்னு சொல்லப்படுது. அப்போ கிறிஸ்துக்குள்ள இருந்துன்னா எல்லா வேலையும் நீ செய்யணும். கிறிஸ்துக்குள்ள சுவிசேஷம் போதகா இருந்தாலும் மேய்ப்பரா இருந்தாலும் சரி, நீ விசுவாசியா இருந்தாலும் சரி, கேன்சல் எடுத்தாலும் சரி, அசிஸ்டன்ட் பாஸா இருந்தாலும் சரி, சீஃப் பாஸா இருந்தாலும் சரி, எந்த பாஸா இருந்தாலும் கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். நீ முதல்ல தேவநீதிட்டு உயிர்த்ததில் பாவம் மன்னிவிட்டு நீதி இயேசு சாப்பிட வாக்குத்தத்துக்கிற பிதாவாகி தேவனுக்கு தனக்கு மாம்சமான ஆகும். பாவம் பிதாவாகி தேவன் தனக்கு உலகத்தையும் பாதிச்சு இங்க என்ன செஞ்சார் பாருங்க. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகத்தில் தீயிலும் தண்ணீரும் அவனை தள்ளிட்டு, நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மருதி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூட. இங்க பாரு, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூட. விசுவாசம்னா இயேசுதான் அந்த விசுவாசம். எல்லாமே கூட பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் விடுதலையாக உன்னால கூட இயேசுனா என்ன? தேவநீதிட்டு உயிர்த்ததில் அதை பிதாவாகி தேவனுக்கு தனக்கு மாம்சமான யாருக்கு பாவம் மரணம் டெல்டை போச்சு. உன்னேனா உனக்கு தேவை விசுவாசிக்கணும். எல்லாமே கூட பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் விடுதலையாக எல்லாமே கூட. அதுக்கு தேவநீதிட்டு உயிர்த்தல் இயேசு சரீரம், இயேசு ரத்தம் ஜீவ விஷயத்துக்கு அந்த ஜீவன் தேவநீதிட்டு உயிர்த்தலா இருக்கிற பாவம் மன்னிவிட்டு நித்திய ஜீவனா இருக்கு. இயேசு சாப்பிட வாக்குத்தத்தல அதை ரிசீவ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணணும். பிதாவாகி தேவனுக்கு மாம்சமான யாருக்கும் பாவம் மரணம் எல்லாமே கூடும். எல்லாத்துக்கும் விடுதலை ஆகலாம். சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து வியாதி விடுதலையாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தையே போலாங்க. பரலோக ராஜ்யத்தை கீழே இறங்கலாங்க. அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டல இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். அந்த ஜெபத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கிறார் பாரு இயேசு. இயேசுகிட்ட கத்துக்கோ தயவு செய்து. நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதமான இது கவலை பிரச்சனை போராட்டத்தெல்லாம் பேசுறது கிடையாது. எடுப்புல பரமண்டலுக்கு பிதாவே உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். ஏன்னா அது அந்த இயேசு சரீரம் தான். இயேசு சாமிட்ட வாக்குத்தத்தம் தான் உம்முடைய நாமம், இயேசு நாமம். அது தேவநீதி உயிர்த்தது. அது பிதாவாகி தேவன் தனக்கு மாம்சமான அண்டன்று உள்ள ஆகாரத்தை உனக்கு தருவாரு. ஆகாரம் சுகம், பலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மகிமை, கனம், போயிச்சு, கீச்சு, வெற்றி எல்லாம் அண்டன்று உள்ள ஆகாரத்துக்குள்ள அடங்குது. எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே, எங்க எதிராளிகளுக்கு பகையை எல்லாம் மன்னிக்கணும். தேவன் தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவின் அன்பை கொடுக்கணும். அப்புறம் எங்களை எந்த சோனை குற்றத்தை தீமை என்று ரச்சித்துக் கொள்ள, எந்த சோனை குற்றத்தை உலகத்தை வெற்றிகரமா வாழலாம். நீ கிறிஸ்துவ தீவிரமா காட்டணும். ஒரு நாள் 2 நாள் வாழ்நாள் ஃபுல்லா காட்டணும், நிமிஷத்தோடு காட்டணும். தாவீது என்ன சொன்னா, கர்த்தரை காலத்து சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் அகில ராத்திரி பகலும் தாவீது இதே வேலைதான். கர்த்தரை எக்காலத்து துதி சோத்திரம்னா என்ன? ஆராதனை என்ன? கிறிஸ்தியேசு மூலமா பேருக்கு ஜீவன் கருத்த காரியங்களை தான் துதியும் சோத்திரம். பிதாவாகி தேவன் தனக்கு மாம்சமான யாருக்கு தாவீது காட்டிக்கிட்டே இருந்தான். எதிராளி சவுல நேசிக்கிறான், கிறிஸ்து நண்பை காட்டுறான். தேவன் மனுஷனை கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்தினா உன் பாவ சாபம் நீங்கி போச்சு. உன்னை ஜெயிக்கிற சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எந்த கோலியாத்தும் கிடையாது, எந்த பார்வோனும் கிடையாது, எந்த ஆமானும் கிடையாது, எந்த பிசாசும் கிடையாது, எந்த பொல்லாத மனுஷன் கிடையாது. எல்லா பொல்லாத மனிதர்களுக்கும், எல்லா பார்வோன்களுக்கும், எல்லா கோலியாத்துக்கும், எல்லா ஆமான் கிறிஸ்து அன்பை காட்டு. அன்பு ஜீவனையே கொடுக்கிறது. பிதாவாகி இயேசு ஜீவனை கொடு. தேவனுக்கு தனக்கு கிறிஸ்து ஜீவனை கொடு. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கினாலே எல்லா பார்வோனும் உன்னை கொடுமைப்படுத்துவார்கள். ஆமான் உன்னை சங்காரம் பண்ணுவான். கோலியாத் உன்னை கொல்லுவேன்னு வருவான். உலகத்திற்கு பிசாசு உன்னை அழிக்கும் கொள்ள தீவிரமா படும். ஆனா சீரியஸான விஷயம், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இங்க பாருங்க, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கணும் எல்லாமே கூடுன்றாரு. அங்க அப்பா கிட்ட சொன்னார் பாரு, விசுவாசித்தா இல்ல விசுவாசம் என்ன? இயேசு ஏற்றுக்கொள்ள விசுவாசத்தை துவக்கம் முடிக்கிறதுமாக இயேசுவை நோக்கிதான் விசுவாசம். அவிசுவாசம் என்னது? ஆதாம் மூலமா போனதுதான் அவிசுவாசம். அந்த மண்டையில் வச்சு இருந்தாக்கா பிசாசு ஓடே இன்னும் உட்காந்துக்கிட்டே இருப்பான். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. அவிசுவாசத்தை மண்டையில் வைக்காதே. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்குனாலே ஷாகவே ஷாவாய். அவிசுவாசம்னா ஆதாமு
விசுவாசம்னா இயேசு, அந்த இயேசு ஜீவனா இருக்கிறார். தேவி நீதிட்டு உயிர்த்தல் பாவம் பண்ணி விட்டு நித்தி தேவனு அந்த இயேசு சாமன வாக்கு தத்தங்களை ஆதி அவளுக்கு எல்லா வாக்குத்த ஜீவ வாக்கு தத்தங்களை பிதாவாகி தேவனுக்கு தனக்கு மாம்சமானியாவுக்கும் நீ கொடுக்க 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 எல்லாமே உனக்கு கூடயா. என்ன ஏந்து போட ஆதாமுக்கள் என்னென்ன ஏந்து கிறிஸ்துக்கள் எல்லாமே உனக்கு வானத்துல சகல அதிகாரம் உனக்கு கொடுக்கப்படும். ஏந்து போறது கொடுக்கப்படும். ஐஸ்வர்யம் கொடுக்கும். மகிமை கணம் கோச்சு கீச்சு வெற்றி ஜெய உயிர்த்தல் நித்தி எல்லாமே கொடுக்கப்படும். விசுவாசிக்கு எல்லாமே கூட. இயேசு போய் சொல்லுவாரா மெய் சொல்லுவாரா? மெய்தான் சொல்ல. அவிசுவாசிக்கு எல்லாமே கூடாது. பாவத்தை சம்பளம் பண்ண அது பெரியவனா இருக்கலாம், அது படிச்சவனா இருக்கலாம், படிக்காம ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆதாமுக்குள் பிறந்தவன் எவனா இருந்தாலும் சரி, பணம் இருக்கலாம், காரில் பல விதமான பிரச்சனையை அவன் சந்திப்பான். உரிமையா பிசாசு வந்து இல்லாத வேலையெல்லாம் காட்டுவான். இங்க இயேசு சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கும் எல்லாம் கூடும். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசி நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னானா. இவன் பாரு, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசி நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். அந்த அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செஞ்சுட்டாரு. எங்க கல்வாரி சீலில அப்பத்தையும் திராட்சை குத்துட்டாரு. என்ன உங்ககிட்ட குத்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டவரே உதவி செய்யும் உதவி செய்யும் இப்படியே ஜபம் எப்ப ஜபமான உதவி செய்யும் உதவி செஞ்சாச்சு. இயேசு சரத்து இயேசு சரத்து குத்துட்டாரா இல்லையா? அதை எடு, அதை புஷித்து அதை பிதாவாகிட்டே இருந்து மாம்சமானி யாரும் கொடு. அவிசுவாசம் நீங்க போடும். பாவட்டும் மண்ணு டெலிட் ஆகி ஓடிய போடும். அசுத்தாவே இவன் சொல்றான் பாருங்க, உடனே பிள்ளையின் தகவன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். அவிசுவாசம் நீங்கும்படி பஸ்க ஆட்டுக்குட்டி ரத்தத்தை நிறைக்கால போஸ்ட் உடனே சங்காரத்தை நீங்க போட்டான். பஸ்கான பாஸ் ஓவர் நீங்கி போயிடும். பிசாசு நீங்க சாபம் பாவம் மரண டெல்டா ஓடி போச்சு. அதுக்கு என்ன பண்ணோம்? பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தை அடிச்சு நிலைக்கால் நிலைக்கான இயேசு சிலுவை, அந்த சிலுவையில ஜீவனையே கொடுத்தாரு. இயேசு சார் இயேசு ரத்தம் கடைசி ரத்தத்தை கொடுத்துட்டாரு. அதை எடுக்கணும், நிலைக்கால போசணும். அந்த ஆட்டுக்குட்டி சரீரத்தை சுட்டு புஷிக்கணும். புதிய ஏற்பாட்டுல அந்த இயேசு சரீரம் இயேசு ரத்தத்தை புஷிக்கணும். அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கும் கொடுக்கணும். அதுதான் உதவி செஞ்சது. அந்த கிறிஸ்து நட்பை வெளிப்படுத்து. பகைக்காதே, சபிக்காதே, நிந்திக்காதே, தூஷிக்காதே, சபிக்கலாசது பகல் கிறிஸ்து ஜீவன கூட இதெல்லாம் கொடுக்குது கிடையாது. ஆண்டவரே உதவி செய்ய, ஆண்டவரே உதவி. என்னைக்கு போய் 20 வருஷம் ஆச்சு விசுவாசி, எப்போ போய் ஆண்டவரே கண்ணீரோடு ஒரு கெஞ்சுக்கிறேன் ஆண்டவரே மண்டாருக்கு உதவி. எத்தனை நாளைக்கு தான் உதவி செய்துட்டாரியா? கல்வாரி சிலுவையில அந்த இயேசு சரத்தை எடுத்தாயா? இயேசு ரத்தத்தை பானமடி அந்த பிதாவாகி தேவனுக்கும் குடும்பத்தாருக்கும் இடத்தாருக்கும் மேம்சமான கொடுத்தாயா? உன் அவிசுவாசம் நீங்க கூட பாவட்டும் மண்ணு டெலிட் ஆயிடும். தேவநீதி உயிர்த்தல் மேலே இருக்கும். பசுத்தாய் வருவார். எங்க விடுதலை உண்டு. இதுல நல்லா பெச்சுட்டாகணும். அல்லேலூயா. கர்த்தாவே உங்க நன்றி. அதனால இவன் சொல்றான், உடனே பிள்ளையின் தகவல் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னானா. உதவி செஞ்சுட்டாரா இல்லையா? தன்னையே கொடுக்குறோம்பா. அப்பதான்பா அவிசுவாசம் நீங்க, வியாதி நீங்க, சாபம் நீங்க, பாவம் நீங்க, மரணம் நீங்க, தரித்திரம் நீங்க, மலட்டு நீங்க எல்லாமே நீங்க அவிசுவாசம் உதவி செய்யும்படி இயேசுவை தந்தொல்லி. பிதாவாகிய தேவன் கரெக்டா இருக்கிறார். இயேசுவை தந்தொல்லி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு. உலகத்துக்கே இயேசு கொடுத்துட்டாராம். மாம்சமான கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்திட்டார். இயேசு சரத்து இயேசு ரத்தத்தை கொடுத்தாரு. உன் குடும்பம், உன் பட்டணம், உன் தேசம் எல்லாரும் இயேசு சரி இயேசு ரத்தம் இயேசு ஆடும் கொடுத்து தீர்த்தாயிட்டு. அதை எடு புஷி தேவனுக்கு தான் உங்களுக்கு காட்டிட்டே. இதுதான் உன் ஜோலி. ஒரு நாள் இல்ல 2 நாள் வாழ்நாள் கிறிஸ்து சரீரத்துக்கு வெள்ள போட முடியாது. இயேசு ரத்தத்துக்கு வேலை, இயேசு ஜீவனுக்கு வெளிப்படும். அதை பிதாவாகி தேவன் தனக்கு மாம்சமான யாருக்கும் நீ கொடுக்க 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 உன் அவிசுவாசம் நீங்கி போயிடும். அல்லேலூயா. சாபம் நீங்க போடும், பாவம் நீங்க போடும், தரித்திரம் நீங்க, வியாதி நீங்களும், மலடி எல்லாம் நீ ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். அதான் தாவீது எக்காலத்து என்ன கத்தரை தோத்தரிச்சுக்கிட்டே இருந்தான். 1 நாள் 2 நாள் இல்ல, கத்தரை எக்கால சோதனை துதி எப்போதும் வாயில இருக்காரு. அப்போது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஓமை செவிடுமான ஆவியே, இந்த இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்போது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலகழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவனை போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். அல்லேலூயா. உடனே அவன் எழுந்திருந்தான். பிசாசு ஓடி போச்சு, சாபம் நீங்கி போச்சு, பாவம் நீங்கி போச்சு, சந்திர நோய் கொடிய வேதனைப்பட்ட கொடிய வேதனை நீங்கி போச்சு. உடனே ஹீலிங் ஆயிட்டாங்க. ஐயா ஏசு கிறிஸ்து சரீரம், ஏசு ரத்தம். ஹீலிங் மினிஸ்ட்ரி செய்யணுமா? ஹீலிங் குருஷேட் நடத்தணுமா? அற்புத அடையாள ஊழிகள் நடத்தணுமா? இயேசுவை தந்தொழி. இயேசுவை காட்ட உலகத்துக்கு, தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு எல்லா தலைமையில கைவை. குடும்பத்தார் இனத்தார் ஆதாம் பெத்த தாயா இருக்கலாம், பெத்த தகப்பனா இருக்கலாம், பெத்த மகனா இருக்கலாம், கட்டின மனைவியார் எல்லாம் ஆதாம் குள்ள கொண்டு அசுத்தாவில கெடுக்கிறாங்க. எல்லாரும் தலைமையில இயேசு சரீரம், இயேசு ரத்தம். பிதாவாகி தேவனுக்கு தனக்கு மாம்சம். குடும்ப ஜீவ குடும்பமா இருக்கணும்.
ஜீவ சஞ்சாரிகளா மாறணும். நன்மை தீமை அறியத்தக்கொள்ளாங்க. அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், இருமணம், கண்களிச்சை, மாவுச்சிச்சை, ஜீவனத்துக்கு பெருமை, இதெல்லாம் இந்த அசுத்தாய் உன் குடும்பத்தை வேற அசுத்தாய்களா தான் இருக்கும். வேக துக்கம், வேற துக்கம், பாடு, உபத்திரம், தரித்திரம், உரிமை அட்ரஸ் கேட்டுட்டு வருவான் பிசாசு. யாரையும் விட்ட பாடில்லை. விசுவாச குடும்பம் அவிசுவாசம் நீங்கபடி உதவி செய்யணும். உன் குடும்பம் விசுவாச குடும்பம், உன் சபை விசுவாச சபையா இருக்கும். உன் விசுவாசிகளா விசுவாசிக்கலாம். கிறிஸ்துவ விசுவாசி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவ அன்பை வெளிப்படுத்தணும். தேவநீதி பாவம் பண்ணி விட்டு நித்திய ஜீவன் பிதாவாகி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு மாம்சமானி அவர் இயேசு சரி இயேசு அவனோட வாக்குத்தத்தங்களை வெளிப்படுத்த எல்லா அசுத்தாவிலோட இயேசு நமக்கு மாதிரியா இருக்கிறார். இயேசு சரீரம், இயேசு ரத்தம், இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தங்களை பிதாவாகி தேவனுக்கு தனக்கு மாம்சமானி அவருக்கும் வெளிப்படுத்தணும். கன்க்ளூஷன் வர நமக்கு நேரம் முடிஞ்சு போச்சு. 30 நிமிஷத்துக்கு மேல இதுல பதிவு பண்ண முடியாது. சத்தியத்தை சொல்ற நல்லாக இயேசு நாம் தேவனுடைய நீதியாக பாவம் மரியாதை நமக்காக பாவமாக்கினாராம். கிறிஸ்து நமக்காக சாபமானாராம். கிறிஸ்து அக்கிரமக்காரர்கள் ஒருவராக என்ன பண்ணி நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை சிலுவையில் ஏற்றிட்டாரு. உலகத்திலிருந்து பிசாசு கொந்தும் கொத்துறான் இயேசுவை. சிலுவையில பாவத்தை சம்பளம் மரண உச்சந்திலிருந்து உள்ளங்காரவில் சிரசுல முள்முடி சாபம் பாவம் மரண வியாதி உலகத்தை எல்லா சுத்தாவில் இயேசு சிலுவை வரும்போது இயேசு சொன்னார் விசுவாசிக்குரிய எல்லாம் கூட. இயேசு என்ன பண்ணா நம்முடைய அவிசுவாசத்தை நம்முடைய பாவங்கள் ஏற்று ஒரு விசுவாச செயலை செய்தார் கல்வாரியில். அது என்னது? மலை நோண்டி எழுப்பிடுங்க. ஆவியை உற்பத்தி ஜீவனை விட்டா ஈட்டியால் குத்துறவனுக்கு ரத்தம் குத்தார். உட்காந்து கொள்கதா மல்லி இருந்தேனும் மாம்சமானி அவர் அன்பு குத்தா. பிதாவாகி தேவனுடைய அன்பு கைவிட்ட பிதா அன்பு குத்தா. காட்டி கொடுத்த ஈதாசு சபிக்கிறவன் நிந்திக்கிறவன் தூசிக்கிறவன் இயேசு ஜீவனையே கொடுத்தா. நல்ல மேம்பட்ட நாடுகளுக்கு ஜீவன் ஆதாமின் பாவத்தை சாபத்தை அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்ட அந்த இயேசு விசுவாச செயலை காட்ட. அந்த விசுவாச இயேசுவின் தந்து இவ்வளவோ இயேசு ஜீவனை பரிவுச்சி கொடுத்தா. உலகத்தை எல்லா பிசாசு பாவத்தின் அவன் மரணத்தை ஜெயித்தார். ஊயத்தில் பெற்ற வானத்தில் சகலத்தின் உலகத்துக்கு போயிட்டு இந்த சுவிசேஷம் உலகமெல்லாம் போய் சொல்லுன்னு சொல்லிட்டார் இயேசு சேசர்களுக்கு. அந்த சுவிசேஷத்தான் உலகமெல்லாம் சொல்லி அந்த சுவிசேஷ ஜீவம் மாறும். ஏன் பண்ணுவோம்? பசுத்த பிதாவே இந்த அருமையான வேலைக்கு இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறதா. இந்த வார்த்தையின்படி நீ ஆஸ்வதிப்பீராக பயப்படாத கலங்காது. விசுவாசிக்கு எல்லாமே கூடுங்கத்தா. விசுவாசிக்கிறங்கத்தா. தேவனுக்கு தான் உங்களுக்கு மாம்சமான இயேசு ஜீவன் பரிவதி மருத்துவ அவன் நாம் வாங்கி கொடுக்கிறோம். ஆஸ்வதி இயேசு நல்ல பிதாவே கத்திற்கு என்னுடைய பெயர் பாஸ்ரா தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு சத்தியத்தை எழுதி கொள்ளான். மதுரை பள்ளி நியூ ஆஃப் அவர் ஏஜ் தலைமை போது அப்போது ரெவரண்ட் டாக்டர் JJY அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்கான ஊழியம் செய்கிறேன். பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல யூடியூப்ல அனைவரும் அனுப்புங்க. கத்துங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.